ஒரு 18+ படம் ஒரு பெரிய அவார்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஒன்று போய் பார்த்தேன். அப்படி இன்னொரு படம்னா 2024 சிஸ்டர் மிட் நைட்டு அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இதில் ஹீரோயினியை வந்து நம்ம ராதி ஆப்தே நடிச்சிருப்பா. இதில் ஒரு ஒன்னே ஸ்டோரி என்னன்னா, வீட்டில் வேண்டா விருப்பமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறானுங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மும்பைக்கு வந்து ஒரு மட்டமான ஏரியாவில் வந்து குடிபெயரானுங்க. அந்த ஏரியாவில் வந்து நம்ம ஹீரோயினி போய் வாழ்றா. அங்கே வாழும்போது நான் இப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் பார்த்தா அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒரு வாழ்க்கை, எப்படி சொல்லுவாங்க, அடிமட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. மன ரீதியாக இருந்து உடல் ரீதியாகவும் அவளுக்கு எந்த சந்தோஷமே கிடைக்கல. நம்ம ஹீரோ வந்து வேலை வீடு வேலை வீடு இப்படியே இப்படியே இருக்கான். அது வந்து கல்யாணம் முடிச்சிட்டோமே நம்ம இவ்வளோயும் பார்க்கணுமே அப்படின்னா நம்ம எப்படி சொல்ற ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் அந்த ஹீரோ இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோயினி அவ ஒரு வேலைக்கு ஒன்று போறா. வேலைக்கு போகும்போது இந்த லோன்லி, எப்படி லோன்லினா தனிமையில இருந்து நீ எப்படியாச்சும் நம்ம மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் அந்த தனிமையில இருந்து அவ வந்து மீண்டு வந்தாளா இல்லையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. தக்காளி இந்த டைரக்டர் ரைட்டிங்ல இருந்து டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பா. அப்போ அந்த டைரக்டருக்கு கண்டிப்பா நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன்னு. ஏன்னா சாங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 சாங்ஸ் இருக்கு. அது 2 சாங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற ஒரு நிமிஷத்துக்கு தான் வச்சிருப்பானுங்க. அது வரைக்கும் நமக்கே போதும்டா அப்படின்னு தான் நமக்கே தோணும். இது ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே தரமா கொடுத்துருப்பானுங்க. நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பகல் இரவு இந்த சீனை 5 நிமிஷமா போட்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நைட்டு பகல்ல ஒரு நைட்டு பகல் டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுல எப்படி சொல்றது, இதுல முக்கியமா நம்ம ராதி ஆப்தே அவளை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காண்டியே எப்படி அர்ப்பணிச்சு நடிச்சிருப்பா. நம்ம படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு 18+ ஒரு கண்டென்ட்டான ஒரு படம். இது ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பார்த்தேன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளில போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தால இருந்து அப்பங்காரில இருந்து எல்லாம் வைவானுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு சீனு, கடைசியில அந்த புருஷங்காரனுக்கு அந்த நம்ம ராதி ஆப்தே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவா. அந்த சம்பவம் வேற லெவலா பண்ணி வச்சிருப்பான். அந்த சீன்லாம் நமக்கே பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓடுற சீனும் தொடப்ப கட்டையோட கையில வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சீன்லாம் பார்க்க நமக்கே என்னடா இப்படிலாம் நடிச்சிருக்கா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பாவமா இருக்கு. இப்படி வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாளே அப்படின்னு நமக்கு பாவமா இருக்கு. ஆனா படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. அப்படி தனிமை எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு அந்த டைரக்டர் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கா மனுஷன். இது ஒன்லி ஹிந்தியில இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஹிந்தியில இருக்கு. ஹிந்தியில சப்டைட்டிலோட இருக்கு. தாராளமா நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம் கைஸ்.